ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நான் வெண்பாக்கு எக் ரைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீர்க்கங்காய் சட்னியும் வத்தலும் செஞ்சு கொடுத்துருந்தேன். பீர்க்கங்காய் சட்னிக்கு பீர்க்கங்காய் தோல் கொத்தமல்லி நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அதை நல்லா வணக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2லேருந்து 3 வரமிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு, அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் ஜீரகம், 4 பல்லு பூண்டு போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சமாக புளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் போட்டு நல்லா வணக்கி எடுத்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா சட்னி ரெடி ஆகிடும். பசங்களுக்கெலாம் ஒரு நாள் தான் லீவ் விடுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு எழுப்பிடுறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லார் வீட்லேயும் இப்படி தானா உங்கள் குட்டீஸும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் வத்தல் பொரித்து வெண்பாக்கு காலையில் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். மேரத்தானுக்கு இன்னையோட லாஸ்ட் டேட்டு. யார் யார் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. பட் அப்ளை பண்ணாதவங்க இன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணி உங்கள் கிட்ஸையும் கண்டிப்பாக அதில் கலந்துக்க வைங்க. சட்னி ரெடி ஆனதுக்கப்புறம் வெண்பாக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு எக் ரைஸும் குடலும் ஸ்நாக்ஸ்க்கு போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். வெண்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிறப்ப வெண்பா இன்றைக்கி மறுபடியும் ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இப்படி தானான்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.